Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. ஏற்கனவே நீங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு போன சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 17,000 வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் பாரிவேலல ஜெயிக்க வச்சு அனுப்பணும். பண்ணுவீங்களா? இந்த லால்குடியில நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் பாரிவேலர் அவர்கள் நிக்கிறாங்க. எதிர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு தெரியும்? அதிமுக சார்பா லாட்டரி டிக்கெட் எப்பேற்பட்ட வேட்பாளர்னு உங்க அத்தனை பேருக்கு தெரியும். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். அந்த அம்மையாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 6,000 கோடி. அவங்க மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் இது வரைக்கும் 200க்கும் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு. 1000 கோடி அளவுக்கு சொத்துகள் இப்போ வரைக்கும் இடி, சிபிஐ நீதிமன்றங்கள்லாம் முடக்கி வச்சிருக்கு. 1000 கோடி சொத்தை மட்டும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இன்னைக்கு துட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி டிக்கெட், லாட்டரி தொகையில கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். லால்குடி மக்களை பணத்தால ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, லால்குடி மண் சாதாரண மண் இல்ல, சுயமரியாதை மண். ஒவ்வொன்றையும் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மண். என்னைக்குமே நீங்க பணத்துக்கு கட்டப்பட்டவங்க கிடையாது, அன்புக்கு கட்டப்பட்டுவாங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு கட்டுப்பட்டவங்க. அதனாலதான் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வேன், நீங்க வெற்றி பெற வைக்க போவது உறுதி. சகோதரர் பாரிவேலல ஜெயிக்க வைக்க போவது உறுதி. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் எழுத்து நின்று நிற்கக்கூடிய வேட்பாளர், போட்டி எடுக்கக்கூடிய வேட்பாளர் டெபாசிட் போகிற அளவுக்கு நம்முடைய வெற்றி இருக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? நான் கடந்த 12 நாட்களா தமிழ்நாடு முழுக்க போட்டோ போங்கப்பா, வேற வேற அந்த போட்டோ எல்லாம் மறந்துருங்கப்பா. சரி, இது கடைசியா காட்டுறேன். இல்ல கிடையாது போட்டோ கடைசியா காட்டுறேன். நானு ஒரு 5 நிமிஷம் நான் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம உரிமையா கடைசியா கடந்த 12 நாட்களா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு நம்முடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டுட்டு இன்னைக்கு இந்த லால்குடி தொகுதிக்கு வந்திருக்கிறேன். 60 தொகுதிக்கும் நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர்களை அழிச்சுட்டு போயிருக்கிறேன். போய் வாக்குறுதி கொடுத்து கேட்கிறேன், உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. எந்த தைரியத்துல கேட்கிறேன்? ஏன்னா கடந்த 5 வருஷத்துல அத்தனை திட்டங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த மன உறுதியோடையும் தைரியத்தோடையும் போய் கேட்கிறேன். இந்த லால்குடி தொகுதியில என்னென்ன பண்ணி கொடுத்திருக்கிறோம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு படிக்கவா? இன்னைக்கு 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பேருந்து நிலையை யாரு கட்டி கொடுத்தா? நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் தான் 2 மாசம் முன்னாடி திறந்து வச்சேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி 109 கிராமங்கள்ல 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் யார் கொண்டு வந்தது? நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. 20 இடங்கள்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குளங்கள் தூர்வாழ்கின்ற பணி இன்னைக்கு நடைபெறுகிறது. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய தாய் சேய் நல பிரிவு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. 20 இடங்கள்ல சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குளங்கள் தூர்வாரும் பணி நடைபெறுகிறது. புதூர் உத்தமனூர் ஊராட்சியில இன்னைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர், புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு திருவரங்கலம் ஊராட்சியில 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு டேம் கட்டி இருக்கிறோம், தடுப்பணை கட்டி இருக்கிறோம். லால்குடி நகராட்சிக்கு அலுவலகத்திற்கு இன்னைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திடக்கழிவு மேலாண்மை பணி இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. புல்லம்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதுசா அலுவலக கட்டிடம் கட்ட கொடுத்திருக்கிறோம். குமலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு புதுசா வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். கள்ளக்குடி, பூவாலூர், புல்லம்பாடி பேரூராட்சியில இன்னைக்கு 62 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது.
சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இத்தனையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லால்குடி தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிற. இது மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்கள்ல போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன வாக்குறுதிகள், சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்தமா, 1,31,00,000 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கடந்த 3 வருஷமா உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுத்தமா, கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு கொடுத்து காட்டி இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் போட்டோவே இருக்கேப்பா, அவ்வளவு பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு அது. சரி காட்டுறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லட்டுமா? முதல்ல வேற திரு மோடி அவர்களுடைய, சரி நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாருல, வர்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன் முக்கியமான தேர்தல்? இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணி யார் கேப்டன்? திமுக தான் கேப்டன், நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணின்னு சொல்றோம்ல, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நம்ம கேட்கிற நிதி உதவி கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? இது எதுவுமே இல்லாம நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை நேரடியா மக்கள் நுழைய விட மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா நீங்க முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? மோடியோட நம்பர் 1 முரட்டு அடிமை யாரு? இதத்தாமா நான் சொன்னேன். இது ஏதாவது கெட்ட வார்த்தையா? அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. என்ன தெரியும் பண்ணாரு? என்ன திட்ட ஆரம்பிச்சாரு. உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, எந்த அனுபவத்தை வச்சு இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாதுதா. என்ன அனுபவம்? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் நினைச்சுக்காதீங்க, கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. கீழே யார் படுத்திருக்காரு தெரியுதா? அவர் தான் முன்னாள் முதலமைச்சர். இப்படிதான் ஒரு முதலமைச்சர் ஆனாரு. போன தேர்தலில் மக்கள் வாக்களிச்சாங்களா? 2016 மக்கள் வாக்களிச்சது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு. அந்த அம்மா இறந்த பிறகு இப்படிதான் உள்ள பூந்து போய் முதலமைச்சர் ஆனாரு. இதத்தாமா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக யார் காலையும் பிடிச்ச அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதத்தாமா நான் சொன்னேன். இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? பிளேட்டை மாத்திட்டாரு. ஆமா நான் தான் போய் விழுந்தேன். என்னப்போ? அந்த அம்மா எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, அதனால போய் விழுந்தேன். உனக்கு பண்பே இல்ல, பெரியவங்க கால ஆசீர்வாதம் தப்புதான், தப்பான்னு கேட்கிறாரு. நான் அதை சொல்லல. அந்த அம்மா கால விழுந்து வாங்கினீங்க, முதலமைச்சர் பதவி வாங்கினீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை வாரி விட்டு நீயா இந்த முதலமைச்சர் ஆக்குறன்னு கேட்டாரு. அதைத்தான் நான் தப்புன்னு சொன்னேன். இவர் யார் காலெல்லாம் விடுறாரோ எல்லா காலையும் வாரி விட்டுருவாரு. இன்னைக்கு என்னன்னா, சசிகலாமா நம்ம டீமுக்கு வந்துட்டாங்க, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க கேக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன கண்ணாபுரம் திட்டாருமா, இவன் செத்து போயிருக்கணும் அப்படின்ட்டாருமா, என்ன இவன் இருந்த உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. ஓவர் டென்ஷன்ல சுத்துறாரு, என்ன செத்து போயிருக்கணும் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு சசிகலாமா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? ஆமா அந்த பையன் காட்டுறது கரெக்ட் தானே, நீ தான் என் காலை வாரினிய. அந்த அம்மா சசிகலாமா சொல்லிட்டாங்க, நாய்க்கு பிஸ்கெட் போட்டா கூட நன்றியோட 4 நாள் சுத்திட்டு இருக்கோம், நீ ஒரு நன்றி கெட்டவர் சொன்னிருக்கு. நான் இப்ப சொல்லல, அவங்க 2 பேரும் போதிக்கிட்டோம். இனிமே நம்ம வேடிக்கை பார்ப்போம், அவ்வளவுதான். இங்க பாருங்க போட்டோ நான் காட்டல, ஏன் விருப்பப்படி நான் காட்டல, நீங்க கேட்கறீங்க. ஆமா இது இப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் நுழைய விடக்கூடாது. செஞ்சு காட்டுவோமா? தலைவர் அவர்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதை மட்டும் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, ஆட்சி அமைஞ்சோட 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை அரசு பள்ளியில படிச்சு
எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அது 1500 உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. OAP முதியோர் உதவித்தொகை அதான் இப்ப 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். தலைவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு. ஆட்சி வந்தோடனே 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. முக்கியமா கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா உங்க பேருக்கு தெரிஞ்ச ஒரு வாக்குறுதி இது. ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டு மகளிருக்கும் 8000 ரூபாய் கொடுத்துருவோம். அந்த 8000 ரூபாய் வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன வசதி தேவையோ, ஃப்ரிட்ஜா, டிவியா, மிக்சியா, கிரைண்டரா எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் நிச்சயம் சொன்னா செய்வாரா இல்லையா? அதை செஞ்சு காட்ட வேண்டிய நேரம் வர்ற தேர்தல். இன்னைக்கு தேதி என்ன? 11 ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 13 நாட்கள் இருக்கு. அடுத்த 13 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஒவ்வொரு வீடா போய் நம்முடைய திட்டங்களை சொல்லி ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும், ஏன் உதயசூரியன் சேர்த்துக்கு வாக்களிக்கணும், ஏன் சகோதரர் பாரிவெல்லலுக்கு ஜெயிக்க வைக்கணுங்கிற பிரச்சாரத்தை செய்வீங்களா? நீங்க 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு காலைல போனீங்கன்னா வாக்குப்பெட்டி இருக்கும். வாக்குப்பெட்டியில முதல் பேரு திரு பாரிவெல்லல் பேரு, முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம். வாக்குப்பதிவின் போது முதல் இடத்துல இருப்போம். வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி. எப்படி வாக்குப்பெட்டியில முதல் இடத்துல இருக்குமோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போது லால்குடியில நம்ம உதயசூரியன் மீண்டும் ஒழிச்சுட்டாங்கிற செய்தியோட அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்வீங்களா? எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்ல தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்க. சகோதரர் பாரிவெல்லல மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது. உறுதி ஆதரிப்பு உதயசூரியன். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.